ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி திருவோண நட்சத்திரம். கீழ் திருப்பதி அப்பளையகுண்ட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் புஷ்பயாகம். நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் கீழ் திருப்பதியில் இன்றைக்கி கொடுப்பாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ காலையில் 10 மணி. இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. 11 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. கியூ லைன் சிலா தோரணம் தாண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக முந்தானேத்து எனக்கு தெரிஞ்சவங்க முந்தானேத்து க்ரௌடு கம்மியாக இருந்தது. கிருஷ்ணதேஜா சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டே. ஒரு 5 நிமிஷத்தில் டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு போனேன். 1 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாங்க. கண்டினியூஸாக கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க வேணான்னு நினைக்கிறவங்க டோக்கன் வாங்கிட்டு, அதாவது டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கொடுக்குற டோக்கன் வாங்கி கூட வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்ட் வழியாக கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் செய்யலாம். டோக்கன் தரிசனத்துக்கும் டைரக்ட் சர்வ தரிசனத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், முதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுப்பாங்க. ஆதார் காமிச்சு க்யூவில் நின்று வாங்கிக்கணும். ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் 2 கொடுப்பாங்க. அதில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் வாங்கின அன்னைக்கே 2 நடைபாதைகளில் அலிப்பிரிலேயோ இல்லை ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையிலையோ நடந்து போகலாம், இல்லை கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா வாங்கின அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். 1200வது படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறதுக்கு மட்டும்தான் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் அலிப்பிரி வழியாக போகணுன்னா ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் வாங்கிக்கலாம். அதுக்கு போகிற வழியில் ஸ்கேன் பண்ணணுங்கிற ரூல்லாம் கிடையாது. 2 டோக்கனில் எது வாங்கினாலும் தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் எப்படின்னா 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். ஹெவி க்ரௌடு இருந்தால் மட்டும் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லா நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கு ஆதார் தேவை கிடையாது. 2 விதமாக அதில் தரிசனம் செய்யலாம். ஒன்று, அப்படியே கம்பார்ட்மெண்ட்லேயே இருந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். இல்லை க்யூ உள்ள ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு சுவாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 ஹவர் பிஃபோர் கூட ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணியும் கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த வெளியில் வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரியில் போய் சுவாமி தரிசனம் பார்க்குறது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்னா, அப்போ இருக்கிற க்ரௌடு எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சில டைம் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலே சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ 12 மணி நேரம் தான் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ 12 மணி நேரங்கிறது அப்படியே நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா 12 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். பட் டோக்கன் கொடுக்கறது டைம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வெளியில் வந்துட்டு லாக்கர் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அந்த டோக்கன் டைமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 1 to 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் போகிறப்போ லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்குது அந்த ரீஎன்ட்ரி கேட்டு, W4 கேட் கிட்ட. அதுக்கு டோக்கன் க்யூவில் கொடுக்குறாங்களோ அது பத்திரமா வச்சுருக்கணும். மறுபடியும் அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுமதிப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல டெபாசிட் கவுண்டர் கிடையாது. ஸோ நம்ம லாக்கர் எடுத்துருப்போம்ல, அது உள்ளே தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இலவச தரிசனத்திலே இந்த மாதிரி 4 விதமாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன், அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சுவாமி தரிசனம் பார்க்குறது, இல்லை வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்குறதுன்னு. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் பிரம்மோற்சவம் டேட்ஸுக்கு கொடுக்கல. அது ரிலீஸ் பண்ணுவாங்களா, எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. டிடிடியில் தான் கேட்டதுக்கு அதை பற்றின அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொருத்தவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம். அவங்கக்கிட்ட வந்து அது ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின அப்டேட் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தெரியாது. இதுதான் சிச்சுவேஷன். இது ரிலேட்டடாக எந்த அப்டேட் வந்தாலும் டிடிடிலேருந்து அஃபிஷியலாக உடனே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களும் கஸ்டமர் கேருக்கு கால் செய்து கேட்டுக்கோங்க, ரிலீஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு. 300 ரூபாய் தரிசனம் ரிலீஸ் பண்ணல. அப்போது ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அந்த டேட்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அது கூட டவுட்டு தான். அக்டோபர் மாதத்தில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் கொடுப்பாங்க.
அந்த 10 நாள் பிரம்மோற்சவத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாங்கிறது கூட ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 74,471 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.68 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 31,319 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.59 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.09 லட்சம் லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2,946 பேர். நேற்று தான் ரிட்டர்ன் ஆன வீட்டுக்கு. நேற்று சத்துர்மாச சங்கல்பம் 4 மாதம் ஜிஎஸ் சுவாமி விரதம் இருப்பாங்க. இந்த சத்துர்மாசம் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அவர்களை பார்க்குறதும் அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதும் ரொம்ப விசேஷம். ஸோ அதை வாங்கிட்டு நேற்று வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு சாயந்தரம் ஆகிடுச்சு. ஸோ நேற்று வீடியோ ஷேர் பண்ண முடியல. நேற்று கீழ்த்திருப்பதியில் டோக்கனும் கொடுக்கல. இன்றைக்கும் கொடுப்பாங்க. என்னோடய தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.